வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்று மாலை ஊட்டியிலிருந்து கிண்ணக்குறை கிராமத்துக்கு வர்ற வழியில் மஞ்சூர் அப்படிங்கிற இந்த ஊரில் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இங்கேயே தங்கிட்டோம். மஞ்சூரில் தங்குறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கும்போது இங்கே கண்ணில் பட்டது தான் இந்த போனஸ் காட்டேஜ். குறைவான வாடகையில் ஒரு தரமான தங்குற இடம் எங்களுக்கு கிடைச்சது. இந்த ஊரில் வசதியாக தங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த அறையில் பார்த்தோம்னா 3 கட்டில் போட்டிருக்காங்க. மெத்தை விரிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு தட்டு வச்சுருக்காங்க, தண்ணீர் கோலையும் வச்சுருந்தாங்க. அட்டாச்சு பாத்ரூமு, டாய்லெட் இருக்குது. ஊட்டி சுற்றுலாவிலேயே குறைந்த வாடகையில் இந்த மாதிரி ஒரு அறையில் தங்குறது இதுதாங்க முதல் முறை. ஒரு குடும்பமாக இங்கே வர்றோம் அப்படின்னா தங்குறதுக்கு சரியான இடம். அது போக நாமளே இங்கே சமைக்கிறதுக்கு அடுப்பு பாத்திரம்லாம் கையில் வச்சுருந்தோம்னா இந்த கட்டிடத்தோட பால்கனியில் நம்ம சமைக்கிறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. மஞ்சூரில் நீங்கள் தங்குறதா இருந்தால் இந்த போனஸ் காட்டேஜை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இவங்களுடைய தொலைபேசி எண்ணை இந்த வீடியோவில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. மஞ்சூர்லேருந்து கிண்ணக்குறை செல்லக்கூடிய வழித்தடத்தில் சாப்பிட்றதுக்கு உணவகமோ பெட்ரோல் பங்கோ கிடையாதுங்க. அதனால் பெட்ரோல் டீசல் ஏதாவது நீங்கள் நிரப்புறதா இருந்ததுன்னா மஞ்சூருக்கு முன்னாலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கேயே நீங்கள் போட்டுக்கலாம். சாப்பிட்றதா இருந்ததுன்னா மஞ்சூர்லேயே சாப்பிட்டுக்கோங்க. கிண்ணக்கோரை இறுகிய கிராமங்கள் பற்றி நிறைய நண்பர்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஊட்டி சுற்றுலா போனால் ஒரு முறையாவது நாமளும் இந்த கிராமங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இப்போ தான் அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ மூலமாக உங்களையும் அந்த கிராமங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மேல்குந்தா அப்படிங்கிற கிராமத்தை கடந்து போயிட்டுருக்கோம். ஊட்டிக்கு சுற்றுலா வரக்கூடிய பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரி கிராமங்களுக்கு சுற்றி பார்க்குறது கிடையாது. ஊட்டியில் இருக்கக்கூடிய பிரபலமான இடங்களை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றாங்க. இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய உயரமான மலைகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், பச்சை கம்பளம் விரித்தது போல் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள்னு ஏராளமான இயற்கை காட்சிகளை நம்ம பார்த்து ரசித்தபடி பயணம் செய்ய போகிறோம். ஊட்டியிலிருந்து மஞ்சூர் வழியாக கிண்ணக்கோரை செல்லக்கூடிய பேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிண்ணக்கோரை போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இந்த சாலை பார்த்தீங்கன்னா மிக குறுகலான சாலை தான். எதிர்த்தாப்புல ஏதாவது ஒரு வாகனம் வந்ததுன்னா நம்ம எங்கேயாவது ஒதுங்கி தான் அதுக்கு வழிவிட வேண்டியது இருக்கு. இந்த வழித்தடத்தில் மொத்தம் 34 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. தாய் சோலை அப்படிங்கிற இடத்துக்கு முன்னதாக இந்த அருவி இருக்குங்க. நீங்கள் குளிக்கணும்னு விருப்பப்பட்டால் இங்கே குளிச்சுக்கலாம். சாலையோரமாகவே இந்த அருவி இருக்குது. நகர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட நமக்கு என்னதான் விரைவான போக்குவரத்து வசதி இருந்தாலும் நம்ம குடியிருப்புக்கு பக்கத்திலேயே நல்ல பள்ளிக்கூடம் இருக்கா, நல்ல மருத்துவமனை இருக்கா, பேருந்து நிலையம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த பள்ளத்தாக்குகளில் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளோட நிலைமை நினைச்சு பார்க்கும்போது நாமெல்லாம் ரொம்ப சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று தேவைன்னா ரொம்ப தூரம் நடந்தே வர்றாங்க, நடந்தே போகிறாங்க. நம்ம என்னடானா மாடிப்படி ஏறுறதவே ஒரு சிரமமாக நினச்சிட்டு இருக்கோம். இந்த வழித்தடத்தில் காட்டெருமைகள் மற்றும் யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கல.
இந்த இடத்துல சாலை பார்த்தீங்கன்னா 2ஆக பிரியுதுங்க. கீழ் நோக்கி செல்லக்கூடிய இந்த வழித்தடமானது மேல் பவானி, அதாவது அப்பர் பவானி செல்லக்கூடிய வழித்தடம். அனுமதி பெறாத தனியார் வாகனங்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க. இந்த வழித்தடத்தில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வனவிலங்கு இந்த காட்டெருமை தான். ரொம்ப அமைதியாக அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இந்த வழியாக இரவு நேரங்களில் பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானதுங்க. ஏன்னா வனவிலங்குகளுடைய அச்சுறுத்தல் ஒரு பக்கம் இருந்தாலும், மழை அதிகமாக பெய்தாலோ அல்லது வாகன கோளாறு ஏதாவது ஏற்பட்டாலோ நம்மளுடைய நிலைமை அதோ கதி தான். இந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை மிக குறைவு தான். மஞ்சூர்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு பேருந்து 3 இருசக்கர வாகனங்கள் தான் நமக்கு எய்த்தாப்பில் வந்திருக்கு. கிண்ணக்கோரைக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய சிவன் கோவிலுங்க இது. கிண்ணக்கோரை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாச்சு. நமக்கு முன்னால் தெரியக்கூடிய அந்த கிராமம் தாங்க கிண்ணக்கோரை. கண்ணு கெட்டுற வரைக்கும் எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டமாக தான் தெரியுது. தேயிலை தான் இங்கே இருக்கவங்களுடைய பிரதான தொழில். கிண்ணக்கோரை கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கிண்ணக்கோரை கிராமத்தை சேர்ந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கிண்ணக்கோரை கிராமத்தில் சிஸ்பாரா பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு காட்சி முனை, ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கிருந்து பார்க்கும்போது கேரள மாநிலத்தினுடைய ஊர்கள் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் பசுமையும் பனியும் இந்த இயற்கையினுடைய சுத்தமான காற்றும் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. உயரமான இடத்துல மொபைல் டவர் ஒன்று போட்டிருக்காங்க. பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடோஃபோன்னு எல்லா மொபைல் நெட்வொர்க்குமே இந்த பகுதிகளில் கிடைக்குதுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் இருசக்கர வாகனத்தில் வர்றீங்கன்னா அந்த காட்சி முனை இருக்கக்கூடிய இடத்துக்கே நீங்கள் வரலாம். நாங்கள் காரில் வந்திருக்கிறதுனால காரை கிண்ணக்கோரை அந்த கிராமத்திலே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து தான் வந்துட்டுருக்கோம். இந்த பகுதிகளில் காட்டெருமை மற்றும் சிறுத்தைகளுடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால் தனியாக நடந்து போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. காட்சி முனை இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் சிஸ்பாரா பள்ளத்தாக்கினுடைய காட்சி முனை. பள்ளத்தாக்கு முழுவதும் பனி மூட்டம் அதிகமாக இருக்குது.
ஒரு சில இடங்கள்ல கிராமங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுதான் கேரள மாநிலம் அப்படிங்கிறாங்க. சிஸ்பாரா பள்ளத்தாக்கு காட்சி முனை பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குங்க. கிண்ணக்கோரை வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்த ஒரு முறை பார்த்துட்டு போங்க. கிண்ணக்கோரையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் பயின்றவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக கிண்ணக்கோரையிலிருந்து எரியசிகை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம். கிண்ணக்கோரையிலிருந்து இரியசிகை அப்படிங்கிற கிராமம் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இதுதான் இரியசிகை அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு இடத்துல கூட குப்பையை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இந்த கிராமத்தை பராமரிச்சுட்டு வராங்க. வெளிநபர்கள் யாரும் இந்த கிராமத்திற்கு உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு பயணிகள் நிழற்குடைக்கு பக்கத்தில் எழுதி போட்டிருக்காங்க. நாங்கள் குடும்பமாக வந்ததுனால எங்களை எதுவும் சொல்லலை. அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு காய்கறிகள் மற்றும் இந்த மளிகை சாமான்கள் மஞ்சூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து கொண்டு வந்து வியாபாரிகள் விற்பனை செய்கிறாங்க. இரியசிகை கிராமத்தைச் சேர்ந்த நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல எங்ககிட்ட யாருமே இங்கே பேசவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு அக்கா எங்கேருந்து வரீங்க எல்லாத்தையும் கேட்டாங்க. நாங்கள் சொன்னதுக்கப்புறமா வாங்க வீட்டில் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இரியசிகை கிராமத்தை பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இரியசிகை கிராமம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. படகா மற்றும் இருளர் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் தான் இந்த கிண்ணக்கோரை மற்றும் இரியசிகை கிராமங்களில் வசிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பசுமையாக இருந்தாலும் உணவுக்கு தேவையான காய்கறிகளை வெளியிலேருந்து தாங்க வாங்கிட்டு இருக்காங்க. அந்த காய்கறிகள் எதுவுமே இங்கே விளைய வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வனவிலங்குகளுடைய அந்த தொந்தரவு அதிகமாக இருக்குது. அதனால உணவுக்கு தேவையான காய்கறிகளை இங்கே விளைவிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஊட்டியிலிருந்து மஞ்சூர் வழியா இரியசிகை வரைக்கும் வரக்கூடிய பேருந்து தான் இது. இந்த பேருந்துக்கான நேர அட்டவணை என்கிட்ட எதுவும் இல்லை. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சுற்றுலா அப்படின்னாலே வழக்கமாக எல்லோரும் செல்லக்கூடிய இடத்துக்கே போகாமல் அந்தந்த பகுதிகளில் இந்த மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களுக்கும் பாருங்க. இங்கே கிடைக்கக்கூடிய அனுபவமே புதுவிதமாக இருக்கும். வாகன நெரிசல் இருக்காது, சுற்றுலா பயணிகளோட கூட்டமும் அதிகமாக இருக்காது. தாராளமாக நம்ம நினச்ச இடங்களுக்கு போகலாம். என்னன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய பாதுகாப்பை முதன்மையாக வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் மஞ்சூர்லேருந்து கிண்ணக்கோரை இரியசிகை வரைக்கும் இடையில் உணவகமோ பெட்ரோல் பங்கோ கிடையாது. அதனால் இந்த பகுதிகளில் பயணம் செய்யும்போது இதை கவனத்தில் வச்சுக்கோங்க.
தாய் சோளா அப்படிங்கிற தேயிலைத்தூள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.